ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம காமன் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ரைட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 அண்ட் 18 அண்ட் லிஸ்ட் த காமன் ஃபேக்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 12க்கும் 18க்கும் ஃபேக்டர்ஸ் வந்து தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம காமன் ஃபேக்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு 12உடைய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது எந்தெந்த டேபிளெல்லாம் வந்து நமக்கு ஆன்சர் 12 அப்படின்னு வரும். இப்போ நம்ம 1 டேபிள்லேருந்தே பார்ப்போம். 1 12s are 12. ஸோ 2 டேபிளில் நமக்கு 12 வருமா? எஸ். 2 6 are 12. நெக்ஸ்ட்டு 3 டேபிள்லேயும் 12 வரும். 3 4s are 12. ஸோ இதோடு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய டேபிள்ஸில் நமக்கு இந்த சேம் நம்பரே தான் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் நம்ம இதோடு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா 4 3s are 12ன்னு வரும். ஸோ இந்த சேம் நம்பர் தான் வந்து நமக்கு இங்கே உல்டாவாக ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் நமக்கு 12 வராது. 6 டேபிளில் பார்த்தீங்கன்னா 6 2s are 12. ஸோ பாருங்கள், இந்த 2 6 are இதுதான் வந்து அப்படி இங்கே உல்டாவாக வந்திருக்கு. ஸோ அதனால் திரும்ப எழுத வேண்டாம். 7 டேபிள் 8 டேபிள் 9 10 11 எதுலேயும் வராது. லாஸ்ட்டாக 12 1s are 12. 12 டேபிளில் 12 1s are 12. ஸோ இந்த நம்பர் இந்த சேம் தான் வந்து இந்த சேம் காம்பினேஷன் தான் இங்கே உல்டாவாக ரிப்பீட் ஆகி வருது நமக்கு. ஸோ அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 வந்து 1 2 3 4 6 and 12. ஸோ இந்தமாரி யூ ஷேப்பில் நம்ம ஃபேக்டர்ஸை எடுத்து எழுதும் போது நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18 வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ எந்தெந்த டேபிளெல்லாம் வந்து ஆன்சர் 18ன்னு வரும். இப்போ நம்ம 1 டேபிள்லேருந்தே பார்க்கலாம். 1 18s are 18. 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா 2 9s are 18. ஸோ 3 டேபிளில் வருமா? எஸ். 3 6s are 18. நெக்ஸ்ட்டு 4 டேபிளில் வராது, 5ல் வராது, 6 டேபிளில் வரும். 6 டேபிளில் 6 3s are 18. இப்போ பாருங்கள், இந்த சேம் நம்பர் தான் இங்கே உல்டாவாக ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். 7 டேபிளில் வராது, 8 டேபிள்லேயும் வராது, 9 டேபிளில் வரும். இந்த சேம் நம்பர் உல்டாவாக ரிப்பீட் ஆகும். 9 2s are 18. ஸோ அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18 வந்து என்னெல்லான்னு பாருங்கள். 1 2 3 6 9 and 18. ஸோ இப்படி யூ ஷேப்பில் எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? காமன் ஃபேக்டர்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 and 18. இப்போது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 இங்கே இருக்குது, 18க்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது இதில் காமன் ஃபேக்டர்ஸை எடுத்து எழுதணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, ரெண்டுலேயும் 1 காமனாக இருக்குது. ஸோ 1 எடுத்து எழுதியாச்சு. அதேமாரி இங்கே 2 இருக்குது. ஸோ காமனாக 2 இருக்குது, எடுத்து எழுதியாச்சு. 3யும் வந்து ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ 3 எடுத்து எழுதியாச்சு. 4 இங்கே இருக்குது, பட் இங்கே வந்து நம்ம 4 இல்லை. 5ம் இங்கே இல்லை, ஸோ இங்கேயும் இல்லை. 6 பார்த்திங்கன்னா இங்கே 2 இடத்துலையும் 6 இருக்குது. ஸோ 6ம் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே 12 இருக்குது, ஸோ இங்கே 12 இல்லை. ஸோ அப்போ இவ்வளோ தான். காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 and 18 are only 1 2 3 and 6.